அன்பிற்கினிய தமிழ் சொந்தங்களை வணங்கி மகிழ்கிறேன். தமிழிலே ஏற்பட்ட ஐஞ்சிறுங்காப்பியங்களில் ஒன்றான நீலகேசியை பற்றி 2 பகுதிகளிலே கதை பகுதியை கண்டோம். முதல் பகுதியிலே முனிச்சந்திர பட்டாரகர் என்ற முனிவர் அங்கு வந்த மனிதர்களுக்கெல்லாம் அறவுரை கூறி கொல்லாமை நெறியினுடைய மேன்மையை எடுத்துரைத்து அவர்களை நல்வழிப்படுத்தினார். அவர்களும் கொல்லாமை நெறியை மேற்கொண்டு அங்கே பலியிட வந்த ஆட்டுக்கிடாவினை தனியாக ஓடச் செய்துவிட்டு தங்கள் கொல்லாமை நெறியை காத்தார்கள். அதன் மூலமாக அங்கே இருந்த பேய்களுக்கெல்லாம் ஊனுணவு கிடைக்காமல் போனதால் அவையெல்லாம் ஆத்திரமடைந்தன என்றும், 2வது பகுதியிலே அவையெல்லாம் சேர்ந்து தங்களுடைய தலைமை பேயாகிய நீலிப்பேயிடம் இவற்றை முறையிட்டன. தங்களுடைய ஊனுணவு கிடைக்காமல் போனதை பற்றியும் முனிவருடைய அறச்செயல்கள் பற்றியும் உரைத்தன. அதன் காரணமாக அந்த நீலிப்பேய் கோபம் கொண்டு மற்ற பேய்களுடன் கூடி முனிவரை அழித்துவிட வேண்டும் என்ற எண்ணத்திலே அந்த பாலாலய காட்டிற்கு வருகிறது என்றும் பார்த்தோம். பாலாலய காட்டிற்கு வந்து முனிவர் முன்பு அட்டகாசங்கள் செய்வதும் ஆக்ரோஷமான செயல்களிலே ஈடுபடுவதும் முனிவரை அச்சுறுத்துவதுமாக அங்கே செயல்களிலே ஈடுபட்டது. ஆனாலும் எவற்றையும் கண்டுகொள்ளாத அந்த தவசீலர் தன்னுடைய இயல்பிலேயே இருந்தார் என்பதனாலே அந்த பேய்களெல்லாம் சற்று தயங்கி நின்றன என்பதையும் பார்த்தோம். அதன் பிறகு அந்த நீலிப்பேய் மனதிற்குள்ளே ஒரு எண்ணத்தை கொள்ளுகிறது. இவ்வாறாக பேய்களுக்கே உண்டான இந்த அச்சுறுத்தல் செயல்களை எல்லாம் நாம் மேற்கொண்டால் இந்த தவசீலர் தம்முடைய தவ வேள்வியின் மூலமாக அவற்றை அனைத்தையுமே அவர் வெற்றி கொள்வார். எனவே பேய்களெல்லாம் தோற்றுவிடும். எனவே இதற்காக வேறு ஒரு உபாயத்தை நாம் நாட வேண்டும் என்று மனதிற்குள்ளே திட்டமிடுகிறது. என்னவென்றால், தவசீலரோ தன்னுடைய வினைகளை வெல்வதற்காகத்தான் தவம் இருக்கிறார். அந்த வினைகளில் ஒன்றாகிய ஞானாவர்ணிய கர்மம், தர்ஷனாவர்ணிய கர்மம், மோகனிய கர்மம் என்ற கர்மங்களிலே முக்கியமானதாகிய மோகனிய கர்மம் எல்லா வினைகளுக்குமே காரணமாக அமைவது. அது எல்லா வினைகள் ஏற்படுவதற்கும் அது முக்கியமான மூல காரணம். எனவே இந்த மோகனிய வினையை அவருக்கு ஏற்படுத்திவிட்டால் அனைத்து வினைகளுமே அவருக்கு கட்டிக்கொள்ளும். அவருடைய தவ வலிமையிலிருந்து அவர் சாதாரண நிலைக்கு வந்து விடுவார், கீழ்த்தரமான நிலைக்கு வந்து விடுவார். எனவே அவரை அந்த நேரத்திலே நாம் வெற்றி கொள்ளலாம் என்று திட்டம் தீட்டுகின்றன. எனவே இவை அந்த நாட்டினுடைய அரசன் சமுத்திரசாரனுடைய மகள் போல வேடமிட்டு அரண்மனையிலிருந்து வருகிறது. மற்ற பேய்களை எல்லாம் தன் தோழிகளைப் போல வேடமிட்டு கொள்ளுகிறது. காவலர்கள் எல்லாம் கூட அதோடு வருகிறார்கள், அந்த பேயுடனே வருகிறார்கள். காவலர்கள் எல்லாம் முனிச்சந்திர பட்டார்கள் இருக்கின்ற அந்த ஆலயத்தின் வாசலிலேயே தங்கிவிடுகிறார்கள். மற்ற பேய்களை எல்லாம் முனிவரிலிருந்து சற்று தூரத்திலே நிறுத்திவிட்டு முனிவரின் காதுக்கு கேட்பது போல சொல்லுகிறது, நீங்களெல்லாம் அங்கேயே தள்ளி நில்லுங்கள். நீங்கள் எல்லாம் முனிவரிடத்திலே வந்தால் முனிவருடைய தவ வலிமை தடைப்பட்டுவிடும், அது பாவச் செயலாகும். எனவே நீங்கள் எல்லாம் ஒதுங்கி இருங்கள். நான் மட்டும் முனிவரிடம் சென்று ஆசியுரை வாங்கி வருகிறேன் என்றவாறு முனிவருக்கு கேட்குமாறு சொல்லிவிட்டு முனிவரிடம் வருகிறது. தன்னை அந்த நாட்டினுடைய இளவரசி காமலேகை என்று அறிமுகப்படுத்தி கொள்ளுகிறது. அந்த காமலேகையோ சாதாரணமாக ஒரு கன்னி பெண்ணை போல இல்லாமல் மிக அழகாக நேர்த்தியாக அனைத்து அணிகலன்களையும் அணிந்து கொண்டு பார்ப்பதற்கு திருமகளைப் போல தன்னை ஜோடித்து அலங்கரித்து கொண்டு அங்கே வந்து நிற்கிறாள். காரணம் என்னவென்றால், முனிவரை தன் தவ வலிமையிலிருந்து இடர்படுத்தி விட வேண்டும், அவரை அந்த தவ வலிமையிலிருந்து நழுவுவதற்கு தன்னுடைய காம இச்சைகளை எல்லாம் தூண்டுவதற்கு அங்கே சாகசங்களை நிகழ்த்த வேண்டும் என்ற நோக்கத்திலே அங்கே வந்திருக்கிறாள். ஆனால் முனிவரோ தவத்தில் சிறந்தவர், உடல் வேறு உயிர் வேறு என்ற பேத விஞ்ஞானத்தில் செறிந்தவர், உடலும் உயிரும் இணைவது வினையின் விளைவால் என அறிந்தவர், தவம் இயற்றி ஆன்மாவை தூய்மையாக்கி நிலைப்படுத்த தெரிந்தவர், ஆகமங்கள் உணர்ந்தவர், அறமொழிகள் உரைப்பவர்,
ஊறு செய்யும் உயிர்களை கூட மன்னித்து விலக்குபவர், 3 காலங்களும் உணர்ந்தும் முக்திக்கு முயல்பவர், வாளறிவு பெற்றோனின் வழி வழியே நடப்பவர். இவ்வளவு நல்ல குணங்கள் இருந்தும் தன் எதிரே நிற்பது நீலிப்பேயா அல்லது காமலேகையா என்று அவருக்கு வித்தியாசம் தெரியாமலா போய்விடும்? அவர் உணர்ந்து கொள்கிறாள், இது தன்னுடைய அறமொழியால் ஊனுணவு கிடைக்காத பேய்களின் செயல்தான் என்பதை உணர்ந்து கொள்கிறார். அதன் பின்பு அந்த காமலேகையினிடம் கேட்கிறார், நீ அரசனின் மகள் என்று கூறுகிறாய், இந்த நேரத்தில் இங்கே வந்திருக்கிறாயே ஏன் என்று கேட்கிறார். அதற்கு அந்த காமலேகை வேடமிட்ட நீலகேசி இந்த கொற்றவை தெய்வத்திடம் தான் ஒரு வரம் கேட்டதாகவும் அந்த வரத்தின் நிமித்தமாக இப்போது பூஜையில் ஈடுபடப் போவதாகவும் கூறி பூஜை பொருட்களை எடுத்து வந்திருக்கிறேன் என்றும் அங்கே இருக்கின்ற மலர் மிகு மாலைகள், மலர்கள், மடைச்சோறு, அதாவது ஊனுணவு இல்லாமல் காய்கறி உணவிலே செய்யப்பட்ட சோறுகள் மற்றும் இனிப்புச்சோறு ஆகியவற்றையும் காட்டி வாசனை மிகுந்த புகைகள், தீபங்கள் அனைத்தையுமே நான் எடுத்து வந்திருக்கிறேன் இந்த கொற்றவை தெய்வத்திற்கு பூஜை செய்வதற்காக என்று கூறுகிறார். இந்த கொற்றவை தெய்வத்திடம் நீ வைத்த வரம்தான் என்ன என்று முனிவர் கேட்கிறார். அதற்கு தன்னுடைய நாட்டினுடைய அரசன் செங்கோலாட்சி செய்வதாகவும் அதை கண்டு பொறாத மற்றைய பகை நாட்டு அரசர்கள் எல்லாம் இலக்கண வரம்பை மீறி, போர் இலக்கணத்தை மீறி தம்முடைய நாட்டின் மீது பொறாமை கொண்டு படையெடுத்து வரப்போவதாகவும் செய்தி வந்ததாகவும் அதற்காக இந்த போர்க்குணமுடைய கொற்றவை தெய்வத்திடம் வரம் கேட்டதாகவும் அந்த வரத்திற்காக பூஜை செய்வதாகவும் அவள் உரைக்கிறார். அப்படியானால் இலக்கண வரம்பை மீறி செய்யப்படுகின்ற கொடுஞ்செயல்களுக்காக நீ பூஜைகளையெல்லாம் நிகழ்த்துகின்ற அளவுக்கு மனநிலை படைத்தவளாக இருந்தால் அது ஏற்புடையதே, அழகான செயலே என்று முனிவர் போற்றுகிறார். அதன் பின்பு இந்த மொழிகளையெல்லாம் கேட்ட அந்த காமலேகை முனிவர் தன்னை நம்பிவிட்டார் என்ற உணர்விலே மேலும் மேலும் தன்னுடைய நடிப்பை துவங்குகிறது. செவியில் அணிந்திருக்கின்ற தோடு அங்கே இருக்கின்ற நில ஒளியிலே பட்டு ஒளிருமாறு தன்னுடைய காதுகளை எல்லாம் லேசாக அசைக்கிறது. அதன் மூலமாக தன்னுடைய காதுகளிலே அணிந்த மகர குழல்கள் எல்லாம் ஆடி அசைகின்றன. கை வளையல்களை எல்லாம் சற்று நீட்டியும் மடக்கியும் அங்கே ஒளி எழுப்பச் செய்கிறது. அதன் பின்பு கால்களிலே அணிந்த சலங்கைகள் எல்லாம் ஒளி எழுப்பும் விதமாக சற்றே கால்களை அசைத்து அசைத்து ஆடத் தொடங்குகிறது. இவ்வாறாக அங்கே காம சாகசங்களை எல்லாம் நிகழ்த்த திட்டமிடுகிறது. அந்த நேரத்தில் கழுத்திலே இருக்கின்ற மணி மாலைகளை எல்லாம் அதிலே இருக்கின்ற வைரங்கள் எல்லாம் ஜொலிக்கின்றன. இவ்வாறாக மனதிலே கிளேச எண்ணங்களை ஏற்படுத்துவதற்காக அந்த காமலேகை முயல்கிறாள். ஆனால் முனிவர் எல்லாவற்றிலுமே ஒரே நிலையிலே இருப்பவர். அவர் எந்த விதத்திலும் மனதிலே மாறுபாடு கொள்ளாமல் நிலைத்து நிற்கிறார். அந்த நேரத்திலே அந்த காமலேகை கேட்கிறாள், உங்களுக்கு இந்த காட்டிலே வசிப்பது அச்சமாக இல்லையா முனிவரே? இங்கே யானைகள், புலிகள் எல்லாம் இருக்கின்றன, உடன் பேய்களும் இருக்கின்றன. அவற்றை கண்டெல்லாம் அச்சப்படுவதில்லையா? பேய்கள் எல்லாம் உங்களுக்கு தீமை செய்து விடுமே, அதை கண்டு உங்களுக்கு எந்த அச்சமும் இல்லையா என்று கேட்கிறார். அதுக்கு முனிவர் சொல்லுகிறார், காடு என்பதே முனிவர்கள் தங்குவதற்காக இருப்பது தானே, அதிலே முனிவர்கள் தங்குவதிலே என்ன அச்சம் இருக்க போகிறது? இவையெல்லாம் அதன் இயல்பிலே நிலைத்து இருக்கின்றன, இயங்குகின்றன. ஆனால் அதே போல முனிவரும் தன்னுடைய இயல்பிலே நிலைத்திருக்கிறார். அதுதான் 2 பேருக்குமே வித்தியாசம். ஆகவே எந்த ஒரு ஜீவனும் அடுத்த ஜீவனுக்கு இடர்பாடு கொடுப்பதாக இருந்தால் அதற்கு கோப கஷாயம், அங்கே குரோத கஷாயம் வேலை செய்தால் மட்டுமே அது நடக்கும். ஆகவே எனக்கும் குரோதமில்லை, என்னுடன் இருக்கின்ற மற்ற உயிர்களுக்கும் அந்த குரோதம் வராது, அதனால் எனக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை என்று உரைக்கிறார். அதில் உங்களுக்கு பேய்கள் கிட்ட அணுகாத அளவிற்கு மந்திரங்கள் ஏதாவது தெரிந்தால் எங்களிடம் சொல்லுங்களேன் என்று கூறுகிறார். ஆனால் அதற்கு முனிவர் சொல்லுகிறார், பேய் உன்னை அண்டிவிடப் போகிறதா? அந்த இந்திரனே சொன்னாலும் உன்னையெல்லாம் பேய்கள் எந்த பேயும் அண்டப்போவதில்லை என்று ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். அதற்கு முனிவர் சொல்லுகிறார், பேய் உன்னை அண்டிவிடப் போகிறதா? அந்த இந்திரனே சொன்னாலும் உன்னையெல்லாம் பேய்கள் எந்த பேயும் அண்டப்போவதில்லை என்று ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். அதற்கு முனிவர் சொல்லுகிறார், பேய் உன்னை அண்டிவிடப் போகிறதா? அந்த இந்திரனே சொன்னாலும் உன்னையெல்லாம் பேய்கள் எந்த பேயும் அண்டப்போவதில்லை என்று ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். அதற்கு
தன் மனதுக்குள்ளே ஒரு சிறு குழப்பம் ஏற்படுகிறது, சந்தேகம் ஏற்படுகிறது. முனிவர் தன்னை பற்றி அறிந்து கொண்டாரோ என்ற சந்தேகம் எழுகிறது. அதை வெளிக்காட்டி கொள்ளாமல் மேலும் மேலும் முனிவருக்கு அந்த மோக கஷாயத்தை ஊட்டுவதற்காக துணிந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறாள். அந்த நேரத்தில் அந்த நீலி பேய் கேட்கிறது, முனிவரே, இந்த பெண் பிறவி மிக மிக துயரமானது, இதிலிருந்து மீள்வதற்காக எனக்கு ஏதாவது உபாயம் கூறுங்களேன் என்று கேட்கிறது. அதற்கு முனிவர் சொல்கிறார், மற்றவர்க்கு தீங்கு இழைக்கின்ற இந்த தீய எண்ணங்களை எல்லாம் விடுத்து அடுத்த உயிரும் தன்னுயிர் போல நேசிக்கின்ற பாவனை உனக்கு ஏற்படுகிறது என்ற நிலை ஏற்பட்டால், அதுவே உன்னுடைய இயல்பாக மாறினால் உனக்கு எல்லா உபாயங்களையும் எல்லா தர்மங்களையும் போதிக்கிறேன், இங்கே வந்து அமர்வாயாக என்று முனிவர் சொல்லுகிறார். உடனே அந்த நீலி பேய் சொல்லுகிறது, முனிவரின் கிட்ட நெருங்கி போகிறதுக்கு இது ஒரு வாய்ப்பாக எடுத்துக்கொண்டு முனிவரை எப்படியும் வீழ்த்தி விடலாம் என்ற எண்ணத்தில், சரி இந்த தர்ம உபதேசங்களை எல்லாம் ஒரு முறை கேட்டுத்தான் பார்ப்போமே என்று முனிவரிடத்தில் வந்து அமர்கிறது. இனி அந்த நீலி பேய் முனிவரை கொன்றதா அல்லது முனிவரிடம் தர்மோபதேசம் கேட்டு அந்த நீலி பேய் நன்மையை பெற்றதா என்பதையெல்லாம் கதையுடன் தத்துவங்களையும் சேர்த்து அடுத்து வரும் பதிவுகளிலே பார்ப்போம். நன்றி, வணக்கம். அன்புடன் தேவ ஜெயசுந்தரன், கடலூர்.